நல்ல தலைவர்கள் இருக்கும்போது மட்டும்தான் நாடு செழிப்பா இருக்கும். தப்பான குத்துனீங்க 5 வருஷமும் குத்து வாங்கிட்டே இருக்கணும். ஸோ எலெக்ஷன் வந்துருச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ சமீப காலமா என்னோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்க போனீங்கன்னாலும் 100க்கு 50% மக்கள் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கட்சிக்கு ஏன் போடணும், இந்த கட்சிக்கு போடலாம், இந்த கட்சி ஜெயிக்கியா போகுது, ஸோ நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம், ஸோ எந்த கட்சி வின் பண்ணுதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம், நம்ம ஓட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும். நீங்க போடுறது ஓட்டு, பிஸ்னஸ் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ என்னோட ஸ்லாங்ல சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ண ஜிம்முக்கு வந்திருக்கேன் இல்லையா, இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம், ஸோ ஒர்க் அவுட் பண்றோம், ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்றோம், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்லாம் எடுத்துக்கிறோம். என்னைக்கே ஒரு நாள் சாக தானே போறோம், எதுக்கு ஒர்க் அவுட் பண்றோம்? என்னைக்கே ஒரு நாள் சாக தானே போறோம், எதுக்கு சாப்பிடணும்னு சொல்ல முடியுமா? ஸோ வாழ்ற காலம் வரை நம்மளோட உடம்பை பேணி காத்து நம்ம சரியான ஆரோக்கியமான உணவை எடுத்து நம்ம உடல் பயிற்சி பண்ணி வாழணும், அப்படிதானே? ஸோ அதே அடிப்படையில் நான் கேட்குற கொஸ்டின் அதுதான். இப்போ நீங்க ஜெயிக்க போற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னா, ஏன் இங்க வந்து புதுசா ஒருத்தவங்க யாராலையும் உள்ள சஸ்டைன் பண்ண முடியல, இல்ல நல்லவங்களால அரசியல் ஒரு சாக்கடை, ஸோ நல்லவங்களால இன்னைக்கு அரசியல்ல ஏன் சாதிக்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி நபர்கள் இவங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வெளியெடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டான ஜனநாயகம் இங்க செழிப்பா வளரும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கணும். நீங்க போடுறது, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், நீங்க போடுறது ஓட்டு, இட்ஸ் நாட் த பிசினஸ். அதாவது பெரிய வெள்ளம், அதாவது வெள்ளம் சிறு தொழிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு ஒரு கோட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான். நீங்க முதல்ல ஒரு அடி எடுத்து வைங்க. உங்க மனசுக்கு நீங்க எந்தவித உறுத்தலும் இல்லாம ஓட்டை பதிவு பண்ணுங்க. பிகாஸ் உங்களுடைய கொள்கைகள், அதாவது முதல்ல ஒரு கட்சி, இந்த கட்சி தான் எனக்கு பிடிக்கும், நான் இந்த கட்சிக்காரன் அப்படின்னு ஒரு கட்சி சார்ந்து வாழாது. அதுதான் என்னோட புக்ல லீடர்ஸ் லேடர்ல கொடுத்துருக்கேன். அதாவது பிரிவினைவாதம், தமிழ், இந்த கட்சி, இந்த நடிகன், இந்த கிரிக்கெட் வீரன், நான் அவன் ஃபேன், நான் இந்த கட்சி, இப்படி பிரிவினைவாதம் பண்ணி உங்களை அவங்களோடயே சேர்த்து வச்சுப்பாங்க. ஜாதியை பத்தி பேசுவாங்க. நீங்க லைட்டா அந்த பக்கம் போனீங்கன்னா, நம்ம எந்த ஜாதியில அந்த ஜாதிக்காரன், நீங்க லைட்டா வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, இந்த கட்சி அப்படின்னு, நம்மளாம் இந்த கட்சிரா, அதை விட்டு கொடுக்க கூடாது. நீங்க வேற நடிகன், அவன் நல்லா நடிக்கிறான்ல, நம்மளாம் இவன் ரசிகன்டா, என்ன அவனை, இப்படி உங்களை பிரிச்சு வச்சே உங்க உணர்வை தூண்டியே அங்க பிசினஸ் நடக்கும். சோ நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனா ரிசர்ச் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க சொன்னதை அவங்க செஞ்சாங்களா? இன்னொரு டைலாக், ஒரு கேவலமா இல்ல உங்களுக்குலாம் இல்ல, நான் சொல்றேன், இந்த டைலாக் சொல்றவங்கள சொல்றேன். இன்னொரு டைலாக், அரசியல்வாதினா அப்படிதானே, இவனும் திருடுறான், இவனும் திருடுறான், அவனும் திருடுறான், இவனும் திருடுறான். இதெல்லாம் ஒரு வார்த்தையா? திருடனுக்கு ஓட்டு போடாத, ஏன் போடுற? அரசியல்வாதினாலே திருட்டு பயதான். இது பேர் சப்பக்கட்டு, ஓகேவா? சோ எல்லாரும் திருடுறான் அப்படின்னா, அப்ப திருடனை பார்த்து நீங்க ஓட்டு போடுவீங்க. உங்க வீட்டுல ஒரு திருடிட்டு போனானா, தம்பி இங்க வான்னு கறி சாப்பாடுலாம் வச்சு அவனை பாராட்டி புது மாப்பிள்ள மாதிரி உபசரித்து அனுப்புவீங்களா? திருடனை என்ன பண்ணுவீங்க? எடுத்து அடிக்க மாட்டீங்க காலில் இருக்கத? அந்த கோபம் அரசியல்வாதி மேலேயும் வரும். என்ன இது பேச்சு? சோ நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க, கொள்கைகளை கரெக்டா அவங்க சொன்னதை செய்யறாங்களா, இல்ல புதுசா இவங்க நல்லா செய்வாங்க, இவங்களுடைய பேச்சுக்கள் பிடிச்சிருக்கு, இவங்களுடைய கருத்துக்கள் பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஓட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நல்லா வாங்கணும், பிரச்சனை இல்லை. ஓட்டு வேஸ்டாலாம் போகாது. இல்ல காசு வாங்க, காசு வாங்கிட்டு நம்ம பிடிச்சவனுக்கு போடுவோம். தன்மானம் ஒன்று இருக்கணும். எப்படி? தன்மானம் ஒன்று இருக்கணும். நம்மளோட திங்கிங், நம்மளோட டிசிஷனை சேல் பண்ணக்கூடாதுங்க. அதை காசு கொடுத்து அவன் வாங்குறாங்க, காசு வாங்குறதே அசிங்கம். அதனை வாங்கு, வேற ஒரு போட்டு போடு. இந்த கொள்கையும் தப்பு, வாங்காத. ஒரு 4 பேர் காசு கொடுத்து வந்தான்னா பேசு, கழட்டி காலில் இருக்கிறத கழட்டி தொங்க விட்டுக்கோ வீட்டுக்கு முன்னாடி. இங்க காசு வாங்கப்படாது, ஓட்டுக்கு காசை கொண்டு வந்தால் இதை கழட்டி அடிக்கப்படும் அப்படின்னு 4 பேர் சொல்லுங்க.
எவனும் வீடு தேடி வர மாட்டான். ஏன் நீ வாங்குற மத்தவனுக்கு ஓட்டு போடுற அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ணனா நீ மத்தவனுக்கு போடுவ. சில பேர் வாங்கிட்டு சார் காசு வாங்கிட்டு எப்படி சார் மனசே சொல்லாம சாகு 5 வருஷம் சாகு, உங்ககிட்ட இந்த கரண்ட் பில்ல புடுங்குவான், உங்ககிட்ட தண்ணி வரி புடுங்குவான், சொத்து வரி புடுங்குவான். நீ 1000 ரூபாய் வாங்குறல்ல, அவன் மட்டும் 1 லட்சம் ரூபாய் வாங்கிடுவான் 5 வருஷம் முடியறதுக்குள்ள வரியா மட்டும். ரொம்ப முக்கியமான 2026 எலெக்ஷன், ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். சோ பிரிவினைவாதம் பண்ணி அரசியல் பண்ணுவாங்க. நான் திருப்பி சொல்லிடுறேன், உங்க கட்சி உன்னோட அப்பாவே தப்பு பண்ணாலும் ஏன்பா தப்பு பண்ணு கேட்கணும். அதுதான் மனித நேயம், அதுதான் மனிதத்துவம். புரியுதா? உன்னோட ஃப்ரெண்டே தப்பு பண்ணாலும் பலார் நிறைஞ்சு ஏன்டா அப்படி பண்ணுன்னு கேட்கணும். ஏன் பையன் தானே, ஏன் அப்பா தானே, எங்க முதல்வர் தானே, இல்ல எங்களுடைய கட்சிக்காரன் தானே. இப்படிலாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தப்புகள் குறையவே குறையாது. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். நீயே தப்பு பண்ணாலும் வந்துரு, கண்ணாடி பாரு, கண்ணாடி பார்த்து உன்னை அடிச்சுக்கோ, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. அதுதான் கரெக்டான பகுத்தறிவு. சோ இந்த 2026 இவ்வளவு நாள் நீங்க யோசிச்சதெல்லாம் போதும். கரெக்டா யோசிங்க, தெளிவா ஓட்ட போடுங்க. நல்ல தலைவர்கள் இருந்தா மட்டும்தான் எதா ராஜா அதா பிரஜான்னு சொல்லுவாங்க. நல்ல தலைவர்கள் இருக்கும்போது மட்டும்தான் நாடு செழிப்பாரு. தப்பான குத்துனீங்க 5 வருஷமும் குத்து வாங்கிட்டே இருக்கணும். திங்க பாவம்.